பாட்டி நீ இப்படி உட்காந்துருக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போர் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய செலவீனத்தை உருவாக்கி அமெரிக்காவின் உள்ளூர் எரிசக்தி சந்தையில் ஒரு கலன் பெட்ரோலின் விலையை $4 எகிற வைத்துள்ள நிலையில் இன்னும் 2-3 வாரங்களுக்கிடையில் ஈரான் மீதான போர் முடிவுக்கு வரும் என அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் நேற்று சொன்ன விடயம் புதிய அதிர்வுகளையும் உற்றுநோக்கலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த செய்தியை நேற்று சொன்ன ட்ரம்ப் இன்றிரவு அமெரிக்க மக்களுக்கு தனது நேரடி உரையை வழங்க உள்ளமை புதிய ஆர்வங்களையும் ஊகங்களையும் உருவாக்கியுள்ளது. இந்த போரில் இதுவரை 13 அமெரிக்க படையினர் பலியாகி 348 பேர் காயமடைந்த நிலையில் பல $1 மில்லியன் பெறுமதியுடைய வான்கலங்கள் உட்பட்ட பல படைய சொத்துக்களையும் அமெரிக்கா இந்த களத்தில் இழந்துள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த காலக்கெடு, அதாவது 2-3 வாரங்களுக்கிடையில் ஈரான் மீதான தாக்குதல்கள் முடிவுக்கு வரும் என்ற ஒரு அறிக்கையிடலும் அந்த அறிக்கையிடலுக்கு பின்னரான இன்றிரவு உரையும் வர காத்திருக்கின்றது. இதே போல ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறப்பதற்கு எதிர்வரும் 6ஆம் தேதி வரை ட்ரம்ப் ஈரானுக்கு காலக்கெடு வழங்கிய நிலையில் ஈரான் அமெரிக்காவுடன் இந்த விடயத்தில் டீல் போட்டாலும் இல்லை என்றாலும் 2-3 வாரங்களில் அமெரிக்க தாக்குதல்கள் முடிவுக்கு வரும் என செய்தி சொல்கிறார் ட்ரம்ப். அதாவது ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஏற்கனவே பல நிபந்தனைகளை விதித்த ட்ரம்ப் இப்போது அந்த நிலையிலிருந்து பின்வாங்கி ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதோ இல்லையோ, இல்லையென்றால் ஈரானுக்கு அவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தை செய்ய வேண்டிய முன் நிபந்தனைகள் ஏதும் இல்லை என அவர் சுருதியை மாற்றுவது ட்ரம்பின் நிலைப்பாடுகளின் புதிய ஏற்றமும் இறக்கமும் தெரியும் வடிவங்களின் ஒரு அங்கமாகவும் தெரிகின்றது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி படைய நடவடிக்கையை அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போது ஈரானுடன் ஒரு வெற்றிகரமான ராஜதந்திரம் முன் நிபந்தனை இல்லை என கூறுகிறார் ட்ரம்ப். இதற்கிடையே ஹோர்முஸ் நீரிணை விடயத்திலும் ட்ரம்ப் ஒரு தளர்வை எடுப்பது போல தெரிகின்றது. இதுவரை அந்த நீரிணையை திறந்து வைக்கும் பொறுப்பு அமெரிக்காவை சார்ந்தது என தனது தலையில் பொறுப்பை தூக்கி வைத்த ட்ரம்ப் இப்போது இந்த விடயம் ஏனைய நாடுகளையும் சார்ந்தது, வேண்டுமானால் அந்தந்த நாடுகள் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக தமக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வது அவர்களின் பொறுப்பு எனவும் கூறி ஒரு நழுவல் போக்கை எடுக்கின்றார். ஆனால் ட்ரம்ப் 2-3 வாரங்களுக்கு இடையில் அமெரிக்கா இந்த மோதலை முடித்து விடும் என குறிப்பிட்டாலும் ஈரானின் முக்கிய கட்டமைப்புகளை அழிப்பது குறித்த சூழ்நிலைகளையும் அவர் சொல்லாமல் விடவில்லை. அந்த வகையில் ஈரானின் மின் உற்பத்தி கூடங்கள் உட்பட்ட பல மையங்கள் அழிக்கப்படும் என குறிப்பிட்டவர் இப்போது அந்த பட்டியலில் ஈரானின் முக்கியமான பாலங்களையும் இணைத்திருக்கின்றார். இதுவும் ஒரு நாசகாரமான போக்காக தெரிகிறது. இதற்கிடையே ட்ரம்ப் 2-3 வாரங்களில் இந்த போரை முடிப்பதற்கு திட்டம் போட்டாலும் இந்த 2-3 வாரங்களில் முடிவடையும் போருக்காக இப்போது USS ஜார்ஜ் புஷ் விமானம் தாங்கி கப்பல் நேற்று வெர்ஜீனியாவின் நார்த்வோக் துறைமுகத்திலிருந்து கிளம்பிவிட்டது. அதுவும் மத்திய கிழக்கை நோக்கி. இந்த ஆர்மடா அணியில் USS ராஸ், USS டொனால்ட் குக், USS மேசன் ஆகிய 3 நாசகாரி, அதாவது டிஸ்ட்ராயர் போர்க்கலங்களும் பயணிக்கின்றன. ஆனால் ட்ரம்ப் 2-3 வாரங்களுக்குள் போர் முடியும் என்கின்றார். ஆனால் 2-3 வாரங்களுக்கு பின்னர் தான் இந்த கலங்கள் மத்திய கிழக்கு வந்தடையக்கூடும். ட்ரம்பை பொறுத்தவரை அவரது நிலைப்பாடுகள் உறுதியானவை அல்ல என்பது ஒரு விடயமாக இருப்பதால் அவர் கூறுவது போல இந்த 2-3 வார காலக்கெடுவில் போர் முடிவுக்கு வருமா, இல்லை என்றால் அவர் அந்த விடயத்திலும் ஒரு சடுதி திருப்பத்தை எடுப்பாரா என்பதெல்லாம் கிளேசங்களான விடயம். ஆனால் உண்மையில் அவர் குறிப்பிடுவது போல இந்த போர் விரைவில் முடிவுக்கு வந்தால் இலங்கை உட்பட்ட அனைத்து உலக அரங்குக்கும் அது பெரும் ஆறுதலாக வெறும் என்பதில் ஐயமில்லை.
ட்ரம்பின் இந்த போர் முடிவு குறித்த கருத்தின் பின்னர் அமெரிக்க பங்குச்சந்தை நேற்று ஒரு மாத காலத்துக்கு பின்னர் சடுதியாக உயர்ந்தது. அந்த உயர்வின் தாக்கம் இன்று ஆசிய பங்கு சந்தைகளிலும் எதிரொலித்திருந்தது. இன்று காலை நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஆசிய பங்கு சந்தைகள் உயர்வடைந்திருந்தன. ஆசிய பங்கு சந்தைகள் இன்று உயர்வடைந்தாலும் இலங்கையில் இன்று பக் பௌர்ணமி போயா விடுமுறையாக இருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த பூரணி நாள் குறித்து இலங்கையின் வரலாறு என சிங்கள மக்கள் கூறும், அதாவது பௌத்த சிங்கள மக்கள் கூறும் மகாவம்சத்தில் தமிழர் தாயகத்துடன் தொடர்புடைய ஒரு வரலாறும் இன்றைய பக் நாளுக்கு, அதாவது பக் பூரணி நாளுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இன்றைய பக் பூரணி நாளில்தான் புத்தபிரான் 2ஆம் முறையாக இலங்கைக்கு சென்றதாகவும், அதுவும் மணிவெல்லவும் எனப்படும் நைனாதீவுக்கு அவர் சென்றதாகவும், அங்கு வைத்துத்தான் நாகர்களுக்கு இடையே நிலவிய ஒரு பகைமைக்கு அவர் தனது போதனைகள் ஊடாக முற்றுப்புள்ளி வைத்ததாகவும் மகாவம்சம் குறிப்பிடுகின்றது. அன்று தமிழர் தாயகத்தின் பழங்குடி நாகர்களின் மன்னனான மகோதரனும் அவனது மருமகனான சுலோதரனும் இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஒரு சிம்மாசனத்துக்காக போரிட தயாராக இருந்த வேளை புத்தபிரான் அங்கு சென்று தனது போதனைகளால் அந்த பிணக்கை தீர்த்து ஒற்றுமையை உருவாக்கியதாகவும், புத்தரின் இந்த போதனைகளால் நெகிழ்ச்சியுற்ற 2 மன்னர்களும் தாம் கைப்பற்ற துடித்த அந்த சிம்மாசனத்தை புத்தருக்கே அன்பளிப்பாக வழங்கியதாகவும், ஆனால் புத்தரோ அதனை மீண்டும் அவர்களுக்கே கொடுத்ததாகவும், அந்த சிம்மாசனம் நைனாதீவில் உள்ள நாக தீப விகாரையின் அடித்தளத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதான கதைகள் எல்லாம் உள்ளன. இதே நைனாதீவு குறித்த, அதாவது மணிவல்லவ குறிப்புகள் தமிழ் பௌத்த இதிகாசமான மணிமேகலையும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் இந்த இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட சிம்மாசனம் மற்றும் புத்தபிரானின் பாதச்சுவடு கொண்ட கல் குறித்த விடயங்கள் எல்லாம் மணிமேகலையிலும் குறிப்பிடப்படும் நிலையில் இன்றைய பக் போயாவின் மையமாக தமிழர்களின் நைனாதீவு இருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அன்று போரிட தயாரான நாக மன்னர்களை சமாதானத்துக்கு தனது போதனை மூலம் புத்தர் திருப்பியதாக கூறப்பட்டாலும், சமகால இலங்கை தீவில் அதே பௌத்தத்தின் பெயராலும் அதே பௌத்தத்தை பின்பற்றுவோரை பெரும்பான்மையாக கொண்ட ஸ்ரீலங்கா படைத்துறை கொண்டுள்ள மேலாதிக்க நிலையாலும் இன்னமும் தமிழ் மக்களின் உரித்துக்கள் மீதான கபலீகரங்கள் தொடரத்தான் செய்கின்றன. அந்த வகையில் பக் போயா முடிவடைந்த தினமான நாளை கிளிநொச்சி எக்கச்சி பகுதியில் 20 ஏக்கர் காணிகளை ஸ்ரீலங்கா இராணுவம் சுயரிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. இந்த முயற்சிகளை தடுத்து நிறுத்தும் வகையில் மீண்டும் தமிழர்கள் நாளை காலை எக்கச்சியில் போராடவும் தயாராகிவிட்டனர். இன்று இலங்கை தீவில் இந்த பக் போயா தினத்துக்குள்ளும் சில முக்கியமான நகர்வுகள் இடம்பெற்றன. காப்போதா உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியாகிய நகர்வு ஒருபுறம் நடந்தது. நாட்டு மக்களுக்குரிய மின்சார கட்டண உயர்வு இன்னொரு புறமாக வந்தது. இதேபோல QR எனப்படும் துரித பதிலளிப்பு விநியோக முறை இருந்தாலும் இன்று நாடளாவிய ரீதியில் அனைத்து வாகனங்களுக்கும் எரிபொருள் விநியோக நிலையங்களில் விநியோகிக்கப்பட்டது. காப்போதா உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியாகிய நிலையில் கிளிநொச்சியில் அகில இலங்கை ரீதியில் கணித பாடத்தில் ஒரு மாணவன் அதிக சித்தி பெற்ற விடயம் பகிரங்கமானது. அண்மையில் யாழ்ப்பாணத்தின் சுயேட்சை கிளாடியேட்டர் எம்பி கிளிநொச்சி மக்களை தூசிப்பு வார்த்தைகளை பயன்படுத்தி இழிவுபடுத்திய பின்னணியில் இன்று வெளியான காப்போதா உயர்தர பரீட்சையில் கிளிநொச்சியின் மைந்தனான திருக்குமரன் அகில இலங்கை ரீதியில் கணிதத்தில் முதலிடம் பெற்ற செய்தியும் வந்து அந்த மண்ணை இன்னும் பெருமைப்படுத்தியுள்ளது. இலங்கையில் தமிழர் விரோத அரசியல் செய்யும் தென்னிலங்கை முகங்களுக்கு, இல்லையென்றால் மத்திய கிழக்கு போரில் குண்டக்க மண்டக்கவாக இயங்கும் ட்ரம்ப் போன்ற மனிதர்களுக்கு சமாதானத்தை போதிக்க அன்றைய புத்த பிரானுக்கு ஒப்பான மகான்கள் இன்று உலகில் இல்லை என்பது கசப்பான ஒரு யதார்த்தமாகும். ஆனால் மக்களை முட்டாள்கள் என நினைக்கும் அரசியல்வாதிகள் எங்குமே விரவியுள்ளார்கள். இவ்வாறான அரசியல்வாதிகள் தாம் முன்னர் எடுத்த நிலைப்பாடுகளை, இல்லைனா முன்னர் சொல்லிக்கொண்ட விடயங்களை வடிவ திருப்பமாக மறுத்துரைப்பதும் யதார்த்தமாக தெரிகின்றது. அந்த வகையில் இன்று ஏப்ரல் 1ஆம் தேதியாக இருக்கக்கூடிய நாளில் ஏப்ரல் ஃபுல் டே எனப்படும் ஒரு முட்டாள் தின கருத்தியல் இருக்கிறது. இது இலங்கையிலும் இருக்கத்தான் செய்கின்றது. இதில் ஸ்ரீலங்காவின் தற்போதைய அனுர அரசாங்கத்துக்கும் விதிவிலக்கு ஏதுமில்லை. ஏனெனில் அனுர அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழியில் தனது அமைச்சர்களில், அதாவது அனுர கூறுகிறார், தனது அமைச்சர்களில் எவர் மீதும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டால் நீதிமன்றத்தில் அவர்கள் மீது ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் அவ்வாறான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட அந்த முகம் மறுநாள் அமைச்சு பதவியிலிருந்து நீக்கப்படும் என சொல்லிக் கொண்டார்.
அதாவது தனது அரசு தலைவர் பதவியேற்பின் பின்னர் அனுர இதனை சொல்லிக் கொண்டார். ஆனால் என்ன ஆச்சரியம், அவரது அமைச்சரவையின் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி மீது கடந்த வாரம் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு அவர் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னரும் அவர் அமைச்சர் பதவியில் தொடர்கின்றார். அதுவும் இந்த குற்றச்சாட்டை வேறு யாரும் தொடுக்கவில்லை. ஸ்ரீலங்காவின் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகம் தான் தாக்கல் செய்தது. அந்த ஆணையகம் தாக்கல் செய்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் குமார ஜெயக்கொடி மீது ஊழல் முறைகேடுகள் சுமத்தப்பட்டன. ஆனால் 2016 இது நடந்ததாக கூறப்படுகின்றது. அப்போது குமார ஜெயக்கொடி லங்கா உர நிறுவனத்தில் பணியாற்றிய போது கொள்வனவு முறைகேடுகள் இடம்பெற்றதாகவும் இவ்வாறாக அவர் தனியார் நிறுவனத்துக்கு சாதகமாக ஒரு கொள்வனவு முறைகேட்டை செய்த போது குறித்த நிறுவனத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தப்பட்டதான குற்றச்சாட்டின் அடிப்படையில் குமார ஜெயக்கொடி மீது இப்போது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அனுர தரப்பே அவரை காப்பாற்ற துடிக்கின்றது. அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு தனது அரசாங்கத்தில் இடமில்லை, எல்லாமே முறைமை மாற்றம், சிஸ்டம் சேஞ்ச், முன்னைய ஊழல் முறையீடு அரசாங்கங்களிலே பாணியை மாற்றுவோம் என குறிப்பிட்ட அதே அனுரகுமார் திசாநாயக்கா நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒருவர் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்படுவார், கடாசப்படுவார் என சொல்லிக்கொண்ட அதே அனுரகுமார் திசாநாயக்கா இப்போது தனது அமைச்சரவையில் ஊழல் குற்றச்சாட்டு முறைகேடுகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒருவர் தொடர்ந்தும் பதவியில் இருக்க அனுமதிக்கத்தான் செய்கின்றார். இந்த உறுதிமொழியை, அதாவது அனுர குறிப்பிட்ட இந்த உறுதிமொழியை இன்று நினைத்தால் சில வேளைகளில் அது ஏப்ரல் ஃபூலாக, அதாவது ஏப்ரல் முட்டாள் தினத்துக்குரிய செய்தியாக அமையும் போல இருக்கின்றது.